வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து சுண்டக்காய் குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்ப்போம். பாருங்கள், நம்ம மாடி தோட்டத்தில் இருக்க சுண்டக்காய் செடி. இதிலேருந்து வந்து இப்போ சுண்டக்காய் பறித்து எடுத்துகிட்டு போய் நான் வந்து குழம்பு வைக்க போகிறேன். பாருங்கள், இப்படி பெருசு பெருசாக இருக்க சுண்டக்காயை வந்து நம்ம எடுத்து பறிச்சுக்கலாம். சின்ன பிஞ்செல்லாம் இருக்கிறதெல்லாம் விட்டுலாம். பாருங்கள், இது மாதிரி நம்ம பறிக்கலாம். பாருங்கள், நமக்கு தேவையான சுண்டக்காய் வந்து பறிச்சாச்சு. இதில் வந்து அயன் கால்சியம் அதிகமாக இருக்குது. பச்சை சுண்டக்காய் வந்து அதிகமாக மார்க்கெட்டில் கிடைக்காது. கிடைக்கும்போது வந்து வாங்கி நம்ம பயன்படுத்திக்கலாம். சுண்டக்காய் வத்தல் வந்து ஈஸியாக கிடைக்கும். பாருங்கள், இன்றைக்கி குழம்பு இதில் எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஒரு 10 நிமிஷம் நம்ம வந்து மோரில் ஊற வச்சுருக்கோம். அப்போ தான் வந்து இந்த கருப்பு இல்லாமல் இருக்கும். இது வந்து அப்படியே வெளியில் வச்சோம்னா வந்து கருத்து போயிடும். அதோட வந்து நமக்கு வந்து டேஸ்ட்டு கொடுக்காது. இப்போ நம்ம மோர் தண்ணியில் ஊற வச்சோம்னு சொன்னாக்கோ நம்ம குழம்பு வந்து டேஸ்ட்டாக இருக்கும். அடி கனமான பாத்திரம் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி பாருங்கள், பச்சைக்கடலை பருப்பு 2 ஸ்பூனு, உளுந்து 2 ஸ்பூன் வந்து வறுத்து எடுத்துக்கலாம். லைட்டாக எண்ணெய் விட்டால் போதும். வெந்தயம் 1 ஸ்பூனு, மிளகு 1 ஸ்பூன், சீரகம் 1 ஸ்பூன், காரத்துக்கு அப்புறம் மிளகா வந்து போட்டுக்கலாம். நான் கொத்தமல்லி 2 ஸ்பூன் சேர்த்து வந்து நம்ம எல்லாத்தையும் நல்லா வறுத்து அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அதே பாத்திரத்தில் வந்து கொஞ்சம் வெங்காயம் பூண்டு போட்டு நம்ம வந்து வறுத்து வதக்கி அரைச்சி எடுத்துக்கலாம். வந்து இந்த கொரவரப்பை அரைச்சி வச்சுருக்க அந்த கொத்தமல்லி மிளகாவோட வந்து இந்த வதக்கி வச்ச வெங்காயத்தை சேர்த்து அரைச்சிக்கலாம். சேர்த்து மிக்சியில் அடித்து எடுத்துக்கலாம். கடாயில் வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். பாருங்கள், நல்லெண்ணெய் சேர்த்தோம்னா நல்லா டேஸ்ட் கொடுக்கும். அதனால் வந்து சமையலுக்கு நான் எப்போயும் நல்லெண்ணெய் தான் பயன்படுத்துவேன். எண்ணெய் காயட்டும். தாளிக்க கொஞ்சம் வெந்தயம், ஸ்பூன் கடுகு உளுந்தம் பருப்பு, கடுகும் வந்து வெந்தயம் பொரிஞ்சிடுச்சு. இப்போ பாருங்கள், வெங்காயம் வந்து நமக்கு தேவைக்கேற்ப வெங்காயம் பூண்டு வந்து சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே வந்து சாந்தில் அரைச்சி வச்சுருக்கோம். இதை போட்டால் இன்னும் கொஞ்சம் வந்து டேஸ்ட்டு கொடுக்கும். நமக்கு குழம்பு வந்து கொஞ்சம் நிறையா கிடைக்கும். அதுக்காக வந்து நம்ம இதை சேர்த்துருக்கோம். அதோட வந்து சுண்டக்காய் வந்து நம்ம மோரில் ஊற வச்சு வாஷ் பண்ணி எடுத்துருக்கோம். பாருங்கள், அதே சேர்த்துக்கலாம். கலர் அப்படியே இருக்குது பாருங்கள். கொஞ்ச நேரம் நல்லா வேகட்டும். வேகிறது கொஞ்சம் வந்து உப்பு சேர்த்துக்கலாம். அப்புறமா நம்ம வந்து பார்த்துட்டு நம்ம உப்பு பத்தலைன்னா நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம்லாம் வந்து வதங்கணுன்னாக்கும் காய் வேகிறதுக்கு உப்பு போட்டோம்னா சீக்கிரம் வந்து வேகும். ஒரு பெரிய சைஸ் தக்காளி பழத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி அதோடு சேர்த்துக்கலாம். புளியை கரைச்சி நம்ம இதோடு சேர்த்துக்கலாம். பாருங்கள், இப்போ காய் வந்து வெந்துட்டுருக்கு. இப்போ நம்ம வந்து புளி தண்ணி கரைச்சி வச்சோம் பார்த்திங்களா, அதை சேர்த்துக்கலாம். அதோட பாருங்கள், காய் வந்துடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச சாந்தை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வேக வைக்கலாம். அதனால் நான் தேங்காய் சேர்க்கலை. ஏன்னா வந்து நம்ம வெளியிலே வச்சுட்டா கெடாமல் இருக்கும். தேங்காய் அதிகமாக சேர்க்கலைன்னாக்கும் டேஸ்ட்டுக்கு தக்கன உங்களுக்கு தேவைன்னா சேர்த்துக்கோங்க. இப்போ உப்பு எல்லாம் வந்து சரி பார்த்து நம்ம வேக வைக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நம்ம வந்து கருவேப்பிலை வந்து குழம்புல அடிக்கடி நம்ம சேர்த்துக்கலாம். பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு வந்துட்டு குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். பச்சை சுண்டைக்காயில் வந்து நம்ம குழம்பு வச்சுருக்கோம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்.